Hi students, welcome to Arsh Media. So, நம்முடைய கொஷின் பேப்பர் சீரிஸில் இன்றைக்கி 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷோடைய காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் 2024 ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட் இயர் குவார்டர்லி எக்ஸாம் இந்த கொஷின் பேப்பரை வச்சு நடத்திருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஷின் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் டோட்டல் 90 மார்க்ஸ். டோட்டல் 90 மார்க்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆல் த கொஷின்ஸில் உங்களுக்கு வந்து 1 வேர்ட்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அது உங்களுக்கு காமனாக வந்து ஃபஸ்ட்டு 3 கொஷின்ஸ் சினோனிம், அப்புறம் அடுத்த 3 கொஷின்ஸ் ஆன்டனிம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வேர்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் காம்பினேஷன் ஆஃப் காம்பவுண்ட் வேர்டு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடியம் கேட்டிருக்காங்க. இடியம் 2 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட் டெஃபினிஷன் ஆஃப் த டேர்ம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14th கொஷின் வந்து ஒரு மீனிங் மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பேன்ஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்து திரும்பவும் எக்ஸ்பேன்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் வந்து ஆர்டிகல்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 18th வந்து பார்த்திங்க அப்படின்னா டிட்டர்மினர் கேட்டிருக்காங்க, அப்ராப்ரேட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்போசிஷன். அண்ட் 20th வந்து உங்களுக்கு கிளிப்டு வேர்ட் கேட்டிருக்காங்க. இப்போ நான் சொன்ன டாபிக்ஸில் இருந்தாலும் உங்களுக்கு 1 வேர்ட்ஸ் கொஷின்ஸ் வரும். ஸோ நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் இந்த 20 கொஷின்ஸுக்கும் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் வந்து நமக்கு பொய்டிக் லைன்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. இனி 4 செட்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணணும். நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம 4 செட்டு ஆன்சர் பண்ணணும். அடுத்து பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனி 3 ஆன்சர் பண்ணணும். டூவர்ஸ் டைரக்டட் அப்படின்னா அது ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இன்டைரக்ட் ஸ்பீச்சாக இருக்கிறத நீங்கள் டைரக்ட் ஸ்பீச்சாகவும், டைரக்டாக இருக்கிறத இன்டைரக்டாகவும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் எனி 3 சேஞ்ச் பண்ணணும். ஸோ வாய்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களால் 2 வாய்ஸ் சேஞ்ச் பண்ண முடிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் 3 மார்க் கொஷின்ஸ் 3 கொடுத்து 2 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. பேசேஜ் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட், அதாச்சும் எனி 2 பேசேஜஸ் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் கண்டிப்பாக. அப்புறம் பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே 3 மார்க்கில் எனி 2 கொஷின்ஸ் இன் 2 or 3 சென்டென்ஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஷின் ஆன்சர். ஸோ இது நீங்கள் ஸ்டடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து வந்து 3 மார்க்லேயே வந்து 3 அட்டன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஓனாக எழுதுகிற மாதிரியான விஷயங்கள். டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் டீ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பை சார்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 39th கொஷின் வந்து உங்களுக்கு நோட்டீஸ் போர்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் த ஃபாலோவிங் நியூஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பை சார்ட்லாம் கொஞ்சம் ரொம்பவுமே ஈஸியான விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் டீங்கிற மாதிரி கொஷின்ஸும் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ இதில் நீங்கள் 3 கொஷின் அட்டன் பண்ணணும். அப்புறம் 4th பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு. 5 மார்க்ஸ் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பார்ட்டு. ஸோ கவனமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா படித்து வச்சுருந்தீங்கன்னா அட்டன் பண்ண முடியும். ஸோ இப்போ அதை நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம். அதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. பேராகிராஃப் படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 40 செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயம் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கொஞ்சம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெவலப்பிங் த ஹிண்ட்ஸு. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா உங்களால் நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி அட்டன் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் அது 4 லைனாக இருக்கிறத நீங்கள் ஒரு 15-16 லைனுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ ஓனாக எழுத தெரிஞ்சவங்களுக்கு இது பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்புறம் நோட்ஸ் மேக் பண்ணுறது. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன கைடு வச்சுருக்கீங்களோ அதில் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க எப்படி வந்து நோட்ஸ் மேக் பண்ணணுன்னு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்புறம் லெட்டர் ரைட் பண்ணுறது காமனாகவே நமக்கு வந்து பொதுவாக தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். அது ஃபார்மலாக இன்ஃபார்மலாக அப்படின்றத பார்த்து நீங்கள் 45th கொஷினும் அட்டன் பண்ணலாம். அண்ட் 46th கொஷின் வந்து எரர் கண்டுபிடிக்கிறது. ஸோ இங்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களால் டக்குன்னு எரர் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப இங்கிலீஷில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதர்வைஸ் கொஞ்சம் நீங்கள் டிஃபிகல்ட்டிஸ் ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெஸ்பெக்டிவ் ஐடென்டிஃபை ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் வித் த ரெஸ்பெக்டிவ் ஃபீல்ட்ஸ் கிவன் பிலோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது வந்து எந்த இதுக்கு சூட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் 47th கொஸ்டின் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேசேஜ் ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். நான் தெரிஞ்சு பிஏ விட நீங்கள் பேசேஜ் ரீட் பண்ணி அட்டன் பண்ணுறதை அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இது இப்படி தான் 90 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. இது நீங்கள் மெயினாக வந்து நான் சொன்னது என்னெல்லாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன 1 வேர்ட்ஸ் டாப்பிக்கை கவர் பண்ணிவிட்டு இந்த 5 மார்க்ஸில் வந்து படிக்க வேண்டியதை தாண்டி இந்த மாதிரி ஓனாக எழுத வேண்டியதில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க்ஸ் கிட்ட சாலிடாக இருக்குது. அடுத்த 40 மார்க்ஸுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து புக் பேக்ஸ் அண்ட் கிராமர்ஸில் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ நான் இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸுக்கும் சரி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, நீங்கள் அக்கௌண்டன்ஸ் குரூப்பாக இருந்தீங்கன்னா காமர்ஸுக்கும் சரி, அக்கௌண்டன்ஸுக்கும் சரி, ஹிஸ்ட்ரிக்கும் சரி அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, thank you.